வெள்ளிக்கிழமை தோறும் ராத்திரியில் உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. அந்த நாளில் நான் இது மாதிரி உள்ள நிறைய பேருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால் ரெகுலராக அந்த ஜெபம் வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தகப்பனே, யார் யார் எந்தெந்த சகோதரன் சகோதரி நான் இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டேனே, என் பாவத்தை மன்னிங்க. ஆடம்பர செலவு, வீண் செலவுகள், பிளான் இல்லாதபடி நடந்து கொண்ட காரியம் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. நான் ஒரு ஒழுங்காக ஆண்டவரே வரக்கூடிய வருமானத்தில் பணத்தை செலவு பண்ணலை, இஷ்டப்படி செலவு பண்ணிட்டேன். தயவாக என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த பண காரியத்தில் கவனம் செலுத்தாம கடன் அட்டையை பயன்படுத்தி கடன் வாங்கி நானே அதில் சிக்கி கொண்டேன். என்ற பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த சகோதரனை பாருங்க, இந்த சகோதரியை பாருங்க. இரக்கமுள்ள தகப்பன் இந்த விஷயமுடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்கி அந்த பாவத்தை மன்னித்து இந்த கெட்டலிருந்து விடுதலையாக்கி கொடுங்க. இந்த கடன் பிரச்சனை, கடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை மகிழ பண்ணுங்கப்பா. கல்வாரி சிலுவையிலே நீர் தரித்திரராகி உம்மை பலியாய் கொடுத்ததை நினைத்தருளும். இந்த கெட்டிலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை வரட்டும். இனி அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாகி உம்முடைய பிள்ளைகள் கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆலோசனை பெற்று தம்முடைய பணத்தை செலவு செய்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இனி உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இதே மாதிரி என்னென்ன பிரச்சனை போராட்டத்தில் அடிமைப்பட்டு கலங்குகிறார்களோ ஒவ்வொரு பிரச்சனையில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். அடிமைத்தனங்கள் மாறட்டும். அந்த பயத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும். ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். இனி வருமானத்தை ஆசீர்வதித்து அதில் மிச்சத்தை கொடுத்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். விசுவாசத்தில் உறுதியா இருங்க, சோர்ந்து போகாதுங்க. ஒரு பேப்பர் எடுத்து யார் யாருக்கு எவ்வளோ கடன், எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ கடன் எல்லாம் எழுதுங்க. அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன், வீண் செலவு பண்ண மாட்டேன்னு தீர்மானத்தோடு ஜெபிங்க. இனி வரவுக்கு ஏற்றபடி தான் நாங்கள் சிக்கனமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீங்க. கடன் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீங்க. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதி